வெளிநாட்டு வாழ்க்கை. அதன் தொடர்ச்சியாக இன்று நம்ம பார்க்க இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சு ஆண்டு விழா, அதற்கான ஏற்பாடுகள். ஒவ்வொரு வருடமும் பள்ளியில் நடக்கவிருக்கும் ஆண்டு விழாவிற்காக எத்தனை ஏற்பாடுகள். கோயிலில் படித்தவங்களுக்கு மட்டும் நல்லா தெரியும். பெண்களுக்கு தனியாக ஒரு கிளாஸ் ரூம் ஒதுக்கி அவர்களுக்கு தனியாக பயிற்சி கொடுக்கப்படும். பசங்க எல்லாம் அவங்களுக்கு தனியாக ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். அந்த காலத்திலேயே பள்ளி பருவத்திலே ரொம்பவும் அருமையான நாடகங்கள்லாம் வைப்பாங்க. அந்த நாடகங்கள்லாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிட்டுருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரிஹர்சல் எல்லாம் பார்த்துட்டு 3-4 தடவை அதிகமாக பொம்பளை பிள்ளைங்க தான் ஆர்வமாக இருப்பாங்க. பசங்கள்லாம் வெக்கப்பட்டு ஓடுவானுங்க. பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப தைரியமாக தனிமையாக நின்று வீர வசனங்கள் பேசுகிறது என்ன ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதிகமான நம்ம பார்த்திருப்பது நம்ம வகுப்பில் வர்ற கேர்ள்ஸ் பசங்களையும் பெண்களையும் தான் பார்த்துருப்போம். ஆனால் ஆண்டு விழா நேரத்தில் எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்காக ஒவ்வொரு விதமான நிகழ்ச்சிகள் இருக்கும். அதற்கான ஏற்பாடு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாச்சும் நடக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். சில தருணங்கள்லாம் மறக்க முடியாத ஒரு சம்பவங்கள்லாம் இருக்கும். ரிஹர்சல் எல்லாம் முடியும், எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இதற்கிடையில் சில சிலுமிஷங்களும் நடக்கும். அது எல்லாம் அனுபவத்திற்கு மட்டுமே தெரியும். ஒரு வழியாக ஆண்டு விழா தொடங்க ஆரம்பித்துவிடும். வாத்தியர்கள் எல்லாம் ரொம்ப படப்படப்போட எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாமல் ரொம்ப யோசனையில் இருப்பாங்க. அப்படியே ஒரு பதஷ்டமாகவே இருக்கும். ஆண்டு அறிக்கை ஸ்கூலை பற்றி பேசுவாங்க, பிரின்ஸ்பால் வருவாங்க, கிராத் ஓதி ஆரம்பிப்பாங்க. பிரின்ஸ்பால் அவங்க கொஞ்சம் பேசுவாங்க. அப்புறம் அடுத்தடுத்த
டீச்சர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. அப்புறம் மாணவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்ச்சிகள் தொடங்கிவிடும். இது சாயங்கால நேரத்தில் நடக்கிறதுனால கிட்டத்தட்ட இரவு 8, 9, 10 மணி கூட ஆகிவிடும். மேடையில் அமர்ந்திருக்கும்போது பரிசு விழா நடக்கும். பெண்களுக்குள்ளே கிசு கிசுண்டு பேசிக்குவாங்க. என்னடா ஒரு மாணவன் மட்டுமே ப்ரைஸை வாங்கிக்கிட்டே இருக்கானே, மாஷா அல்லாஹ் என்று முணுமுணுப்போட போய்கொண்டிருக்கும். காரணம், சிறந்த மாணவன், சிறந்த ஒழுக்கம், விளையாட்டு, கணிதத்தில் 100க்கு 100, ஆங்கிலத்தில் 100க்கு 100, தமிழில் 100க்கு 100, அதுபோல் ஒவ்வொரு பரிசு மலை அந்த வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்துக்கிட்டு 10 வாட்டி மேடையில் கீழே ஏறி இறங்கி போகிறது. அப்படியே நம்ம கீழே வந்து பார்த்தாக்க தெரியும் அவரை பெற்ற பெற்றோர்களுக்கு எத்தனை இன்பம் கொடுத்திருக்கும் என்று. நம்மளுக்கும் மனசில் சில நேரங்களில் நம்மளும் ஒரு ப்ரைஸ் வச்சு வாங்கிடக்கூடாதுன்னு வரும். ஆனால் வர்ற தருணம் மட்டும் அதோடு முடிஞ்சிடும். நிகழ்ச்சிகள் தொடங்குறதுக்கு முன்ன ப்ரைஸை கொடுத்து முடிப்பாங்க. சில பள்ளிக்கூடங்களில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிந்த பிறகு கொடுப்பார்கள். காரணம் என்னவென்றால், எல்லாம் கூட்டம் கலந்து விடக்கூடாது, முழுமையான இந்த ஆண்டு விழாவை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் ஒவ்வொரு விதமாக செய்வார்கள். நான் 2-3 பள்ளிக்கூடங்களில் படித்திருக்கிறேன். அதன் அனுபவத்திலும் மற்றும் பல பள்ளிக்கூடங்களில் சென்று அருமையாக ஒவ்வொரு ஆண்டு விழாவாக இருக்கட்டும், விளையாட்டு தினமாக இருக்கட்டும், கண்டு கழித்து மகிழ்ந்த காலங்கள் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அத்தனை ஒரு இன்பம். இந்த காலகட்டத்தில் யாரிடமும் யாரிடமும் கை தொலைபேசியோ எதுவும் இல்லை. நேரில் சென்று பார்ப்பது மட்டுமே. ஆகையால் இருசக்கர வாகனங்கள் கூட, அப்போ பைக், ஸ்கூட்டர் இது கூட ரொம்ப கம்மி தான். எல்லாருமே சைக்கிளில் தான் நாங்கள் போவோம். டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் எல்லாம் போயிட்டு பல இடத்துக்கு கழிச்சிட்டு வருவோம். அப்படி ஒரு தருணம். அருமையாக ஆண்டு விழாவும் நடந்து முடியும். மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்கள். எக்ஸாமும் முடியும், ஆண்டு விழாவும் முடியும். அந்த வருடத்தின் கடைசி நாளாகவும் இருக்கும். பள்ளிக்கூடத்தில் அனைவரும் விடுமுறைக்காக விட்டு செல்வார்கள். விட்டு செல்லும் பொழுது கடைசி தினம் அன்று ஒரே சந்தோஷமாக அந்த ஒரு வருடத்தை கழித்த அத்தனை சந்தோஷ தருணங்களை நினைவு கூறுவார்கள். அத்துடன் விடுமுறை விடப்படும். விடுமுறையின் நேரத்தில் அனைவரும் பரீட்சை எழுதி முடித்த விடைக்காக காத்திருப்பார்கள். பாஸ் ஃபெயில் தெரிய வரும். Thank you very much for watching Legendary Discovery.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.